Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 எப்படி VMware Workstationல இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் மிச்ச VM இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற எரர் வந்து உங்களுக்கு வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி VMware Workstation இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அதில் கிரியேட் நியூ வர்ச்சுவல் மிஷின் கொடுக்கலாம். கஸ்டம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி ஒர்க்ஸ்டேஷன் பீட்டாவே இருக்கட்டும், அதில் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது ISO எங்கே இருக்குன்னு ப்ரௌஸ் பண்ணி அந்த ISO ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அடுத்தது OS வெர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வெர்ஷன் வந்து விண்டோஸ் 10 அண்ட் லேட்டர் கொடுத்துருக்கேன். விண்டோஸ் 11 நமக்கு இங்கே ஆப்ஷனில் இல்லாதனால நான் விண்டோஸ் 10 அண்ட் லேட்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். VMக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் விண்டோஸ் 11 கொடுக்குறேன். எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுன்ட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்க. VMஸ்ங்கிற ஃபோல்டரில் நான் நியூ ஃபோல்டர் விண்டோஸ் 11 க்ரியேட் பண்ணிடுறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ விண்டோஸ் 10க்கு ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் வந்து விண்டோஸ் 11க்கு ரெக்குயர்மெண்ட்டு. ரேம் வந்து மினிமம் 4 GB இருக்கணும். சிஸ்டம் ஃபிர்ம்வேர் பார்த்தீங்கன்னா UEFI ஃபிர்ம்வேர் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதில் வந்து செக்யூர் பூட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்புறம் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாட்யூல் அதுவும் இருக்கணும். இதெல்லாம் வந்து இதோட மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ். இது இல்லைன்னா அங்கே ஸ்க்ரீனில் காமிச்ச எரர் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வரும். ஸோ நம்ம இந்த செக்யூர் பூட்டை எனேபிள் பண்ணிடலாம். நான் ப்ராசஸர் வந்து 2 ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மினிமம் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 GB இருக்குது. இது வந்து விண்டோஸ் 10ஓட ரெக்குயர்மெண்ட்டு. நம்ம வெப்சைட்டில் செக் பண்ண மாதிரி விண்டோஸ் 11க்கு பார்த்தீங்கன்னா 4 GB. ஸோ நான் 4 GB இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். VMware Workstationல நெட்வொர்க் டைப் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டு நெட்வொர்க், நேட்டு, ஹோஸ்ட் ஒன்லி, இல்லை நெட்வொர்க்கே தேவையில்லை. பிரிட்ஜ்டு நெட்வொர்க் டைரெக்டாக உங்கள் ரவுட்டரோட நெட்வொர்க்லேயே கனெக்ட் ஆகிடும். உங்கள் ரவுட்டரில் DHCP இருந்துச்சுன்னா இந்த VMக்கு ஆட்டோமேட்டிக்காக IP வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டாட்டிக்காக IP கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேட்டுன்னா VMware Workstationே வந்து DHCP சர்வீஸ் ரன் பண்ணி நேட்டிங்கும் பண்ணி உங்கள் VMக்கு வந்து VMware Workstationே IP கொடுக்கும். ஹோஸ்ட் ஒன்லின்னா இந்த லேப்டாப்லேருந்து மட்டும்தான் VM ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு லேப்டாப்போ வேறு டெஸ்க்டாப்லேருந்தோ இந்த VM ஆக்சஸ் பண்ண முடியாது. டூ நாட் யூஸ் நெட்வொர்க்னா VMக்கு எந்த நெட்வொர்க் ஆக்சஸும் இருக்காது. நான் வந்து நேட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கசி கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வந்து LSI லாஜிக் இருக்குது. நம்ம டிஃபால்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். விர்ச்சுவல் டிஸ்க் டைப்பும் பார்த்தீங்கன்னா NVMe தான் ரெக்கமெண்டட் இருக்குது. அதே டிஃபால்ட் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம வந்து புதுசாக VM க்ரியேட் பண்ணுறதுனால இன்னும் OS எதுலேயும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ வந்து நம்ம க்ரியேட் நியூ விர்ச்சுவல் டிஸ்க் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி OS இன்ஸ்டால் பண்ணி டிஸ்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் கொடுத்துக்கலாம். நம்ம க்ரியேட் நியூ விர்ச்சுவல் டிஸ்க் கொடுத்துடலாம். அப்புறம் மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 டிஃபால்ட்டாக வந்திருக்கு. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிங்கிள் ஃபைலாக ஸ்டோர் பண்ண சொல்லிடலாம். ஏன்னா மல்டிபிள் ஃபைலாக இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் நான் சிங்கிள் ஃபைல் கொடுத்துட்றேன். இது டிஸ்கோட நேமு டிஃபால்ட்டாக விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஒரு வாட்டி சம்மரி செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த எரர் வரும். எடிட் செட்டிங்ஸ் கொடுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 GB. அதை நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து UEFI எனேபிள் செக்யூர் இது நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்க் என்க்ரிப்ட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி VM ஓப்பன் பண்ணும்போது கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. டேட்டா எதுவும் ரெக்கவர் பண்ண முடியாது இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டா. அப்புறம் ஹார்ட்வேரில் வந்து TPM ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அது இந்த VMக்கு ஆட் ஆகிடும். அப்புறம் ஓகே கொடுத்துருங்க ஃபைனலாக. இப்போ எல்லா செட்டிங்ஸும் ஆட் பண்ணியாச்சு. VMஐ பவர் ஆன் பண்ணலாம். உள்ள கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ISOலேருந்து பூட் ஆகும். இதில் டைம் அண்ட் கரன்சி செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் லேஅவுட் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து இன்ஸ்டால் நான் கொடுத்துருங்க.
உங்கள்கிட்ட ஆல்ரெடி கீ இருந்துச்சுன்னா இங்கே கீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. என்கிட்ட கீ இப்போ இல்லாதனால நான் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே எடிஷன் என்ன எடிஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த விஎம்மில் விண்டோஸ் 11 ப்ரொஃபஷனல் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால அந்த எடிஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நாம் ஆல்ரெடி செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு எரர் வராமல் இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம புதுசாக OS இன்ஸ்டால் பண்ணுறதுனால அப்கிரேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் கஸ்டம் செலக்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு டிஸ்க் தான் ஆட் பண்ணதுனால அந்த ஒரு டிஸ்க் மட்டும் லிஸ்ட் ஆகிருக்கு. அது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது கம்ப்ளீட் ஆக எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம வீடியோ இங்கே பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் கம்ப்ளீட் ஆனோன்னு செக் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ரீஜனை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுங்க. கீபோர்ட் லேஅவுட் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுங்க. அடிஷ்னல் கீபோர்ட் லேஅவுட் வேணும்னா ஆட் லேஅவுட் கொடுங்க. எனக்கு ஒரு லேஅவுட் போதும், ஸோ அதனால் நான் ஸ்கிப் கொடுக்குறேன். இந்த விஎம்க்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த விஎம்ஐ நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து செட்டப் ஃபார் பர்சனல் யூஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லை லோக்கல் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். நான் சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆஃப்லைன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே போய்க்கலாம். இதில் ஸ்கிப் கொடுத்துட்டு ஆஃப்லைன் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணலாம். நம்ம யூசர் நேம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடலாம். அகைன் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணணும். 3 செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இது வந்து நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து தேவையில்லாத சர்வீஸ்லாம் டிசேபிள் பண்ணிடலாம். லொக்கேஷன், ஃபைண்ட் மை டிவைஸ், இதெல்லாம் விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையில்லை. டயக்னோஸ்டிக் டேட்டா, அட்வர்டைசிங் ஐடி இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துடலாம். OS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். லேப்டாப் டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா நம்ம அதோட ஹார்ட்வேர் ரிலேட்டட் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது விஎம்ங்கிறதுனால நம்ம VMware டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா விஎம்மில் போய்ட்டு இன்ஸ்டால் VMware டூல்ஸ் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் CD டிரைவில் பார்த்தீங்கன்னா VMware டூல்ஸ் மவுண்ட் ஆகிருக்கும். நம்ம CD டிரைவை கிளிக் பண்ணிட்டு அதில் செட்டப் 64ங்கிற ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது அலோவ் பண்ணுறோமான்னு கேட்குது. அதில் எஸ் கொடுத்துருங்க. கீழ் டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த VMware டூல் செட்டப் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபால்ட் செட்டிங்ஸே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அது இன்ஸ்டால் ஆகிடும். கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் இன்ஸ்டால் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமைஸ் ஆகி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். VMware டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுத்து ரீபூட் பண்ணிக்கங்க. OS இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுனால நம்ம வந்து CD அன்மவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து VMஸில் போய்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு CD டிரைவை கிளிக் பண்ணிட்டு இங்கே யூஸ் ISO இமேஜ்னு இருக்குல்ல, அதை வந்து யூஸ் ஃபிசிக்கல் டிஸ்க் கொடுத்துருங்க. அது வந்து ISOலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இது மேலே வந்து கனெக்டட் அது ரெண்டிங் கூட அன்செக் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். OS அண்ட் டிரைவர்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேலுக்கு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் எதை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுனா டெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.